வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியாச்சு. ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீச் பண்ணதுனாலே என்னமோ தெரில, நம்ம சேனலுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து யூடியூப் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 10 நாள் ஆயிடுச்சு. எதுக்கு நிறைய பேர் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல கேமரா எதுவுமே செட் பண்ணி எடுக்க முடியாதனால தான் வீடியோஸ் அந்த அளவுக்கு ரெகுலராக வர மாட்டேங்குது. ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். சரி வாங்க, இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்ன யூடியூப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து யூடியூப்னு வேறு எழுதிட்டாங்க. ஆக்சுவலாக யூடியூப் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே சின்னதான ஒரு கிஃப்ட் பாக்ஸு. உள்ளே வந்து கட்டமாக கொடுத்துட்டு ஒரு ரேக் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து உள்ளே ப்ளே பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக திறக்கும் போதே கீழே ஒரு சுத்தியல் மாதிரியெல்லாம் கிடந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோர் சுத்தியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்க்கவே ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரில. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இப்படி தட்டுறதான்னு தெரில. தட்டினா சவுண்டு வரும், அதனால தான் ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெட் கலர் 3 பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பாட்டில். இதில் வந்து பார்த்தோம்னா ரெட் கலரில் 2 பாட்டில் இருக்குது. இதுக்குள்ளே ப்ளே பண்ணுற மாதிரி க்ளேன்னு நினைக்கிறேன். இது வாசம் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னன்னு தெரில. கீழே வந்து பார்த்தோம்னா QR கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு தெரில, பார்க்கலாம். இது ஓரமாக வச்சுட்டு ஸோ இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு வந்து நம்ம அந்த சுற்றியெல்லாம் வச்சு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக க்ளேன்னு நினச்சி தான் கையில் எடுத்தேன். இது க்ளே மாதிரி தான் இருக்குது. பட் வந்து க்ளே வந்து கையில் ஒட்டாது. இது என்னமோ ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியாவில் ஏதாச்சும் பொம்மை மாதிரி பண்ணலாமே அப்படின்னு நினச்சி நான் பாட்டுக்கு உருட்டிட்டு கிடந்தேன். சரி பொம்மை மாதிரி நம்மளுக்கு வராது, ஸோ சுற்றியில் வச்சு ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி ஒரு வழியாக ஷேப்பாக கொண்டு வந்துட்டு சின்னதாக அச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கலர்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி மேலே வச்சேன். பட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், அந்த க்ளே மாதிரியெல்லாம் உருட்டி விளையாடுறதுக்கு. ஸோ இந்த ப்ளே பாக்ஸில் நெக்ஸ்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. கார்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக உள்ள கார்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக கார்ட்ஸ்லாம் விளையாட மாட்டேன், விளையாட தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாவ், நல்லா இருக்குது இந்த கார்ட்ஸ். பிளாஸ்டிக்கில் கார்ட்ஸ் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நார்மல் கார்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது இந்த கார்ட்ஸை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜோக்கர் கார்டு கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜோக்கர்லாம் வர மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. அந்த ப்ளே அந்த பாக்ஸுக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா QR கோட்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாஸ் தான் இருக்குது. நம்ம பாஸ் பண்ணியும் பார்த்தலாம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த மாடல்லே இருக்குது. இதுவும் உரல் கட்ட மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கே. இதுக்குள்ளே ஏதாவது போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படி விளாட்றதுலாம் தெரில. பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சவுண்டு வரும். இது மாதிரி தான் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது ப்ளே பண்ணுறது எனக்கு சரியாக தெரில. ஸோ அந்த மாதிரி உள்ளே போட்டு ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு தெரியல. ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தோம்னா கலர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது எதுக்குலாம் தெரியல. ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் பிரிண்டிங் கிட். ஆக்சுவலாக வந்து ஏதோ பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு பிரிண்டிங் கிட்டோட பேக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, எங்கள் ஊருக்கெலாம் போனோன்னா இந்த அச்செல்லாம் வைப்பாங்க, இந்த பச்சை குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க? மருதாணி இல்லை ப்ரோ, அந்த காப்பா, ஐயோ என்னமோ சொல்லுவாங்களே, டேட்டூ பேர் என்னமோ சொல்லுவாங்க. அதில் வந்து வச்சு நம்ம கையில் வச்சுட்டாங்கன்னா அந்த அச்சு வந்து இந்த இப்போ கூட வந்து பாருங்களேன் இது மாதிரி வரும். இந்த கிரியேட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பேக் இருக்குல்ல, ஸோ பேக் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. இந்த ஒயிட் கலரில் இந்த கலர்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த பேக் வந்து நம்மளாவே டிசைன் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி டிசைன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கும் சின்னதாக ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க இது எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரைமர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து. ஸோ அந்த டப்பா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னாலும் ஒயிட் கலரில் தான் இருக்குது. அதை சின்னதாக ஒரு டப்பாவில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கலர்லாம் ஆட்
பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ நம்ம ஏன் ஒரே கலர் மாதிரி யூஸ் பண்ணோம், மாற்றி கலராக மிக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு இதை ஃபுல்லாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அச்சை எடுத்துகிட்டு சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஜஸ்ட் வந்து எனக்கு சரியாக அது ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். வச்சு எடுத்தேன். பட் வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. அதிகமாக பெயிண்ட் வச்சனால வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமேட்டு பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த குருவியெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக வெயிலெல்லாம் காய வச்சுட்டு அவுட்புட் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம பெயிண்ட் கொஞ்சம் கலந்தனால வந்து பார்த்தோம்னா அந்த டிசைன்லாம் அந்த அளவுக்கு சரியாக தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா எல்லோ கலரில் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவாக இங்கே போய் விளாட்றது இன்னும் இப்போ நல்லா இருக்கு. இது எதுக்குன்னு கொடுத்தாங்கன்னு தெரில, அந்த மாதிரி கிளிக் பண்ணுறதுக்கு. ஸோ ஷூட் பண்ணோன்னா அப்படியே டிஸ்கிரிப்ஷன் ஷூட் பண்ணிக்கலாம் போல். ஸோ இது எங்கள் பாப்பா கிட்ட கொடுத்தா அது கொஞ்சம் விளாட்ற மாதிரி யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஸ்லீப் லைக் ஏ பேபி நேச்சுரல் பிளான்ட் பேஸ்டு மிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து விதையை வந்து அரைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டு வளர்த்துக்கலாம் போல். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதா, தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதா, ஸ்லீப் லைக் ஏ பேபி. சாப்பிட்ற பொருள் மாதிரி தெரிலையே. ஆனால் அது பாட்டுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது. ரிப்பீட்டில் இருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று. அப்புறமேட்டு அந்த ஸ்கிப்பிங் ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக டாப்பில் வந்து யூடியூப் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஜஸ்ட்டு வந்து டாப்லேயே அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து ஒரு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஹலோ கிரியேட்டர்ஸ் வந்து தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஹலோ கிரியேட்டர்ஸ் சம்திங் என்னமோ பேப்லான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. புட் ஹெல்த் ஃபார் அப்போலோ 24/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ இந்த டைமில் யூஸ் ஆகிற ஒரு கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வெட் வைப்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் ஈரத்துணி மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் துடைக்க. ஏதாச்சும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் துடைப்பாங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா நான் அன்பாக்சிங் முடிச்சாச்சு. சூப்பரான கிஃப்டெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள். இல்லாட்டி லைஃப் ஹேக்ஸ் போடலாமா, அப்படி இல்லாட்டி இந்த 5 minutes கிராஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு டெஸ்டிங் லைஃப் ஹேக்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான் மாடலில் வந்து இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. போச்சுரும். என்ன தெரியல, எப்படி பண்ணிட்டேன்? சட்டெல்லாம் போச்சு, அங்கே போச்சு. தொடச்சு சீக்கிரம்.